புனித குட்லாக் கி.பி. 674 முதல் 714 வரை வனத்துறவி. இவர் மெர்சியா நாட்டு அரச பரம்பரையைச் சார்ந்தவர். அந்நாட்டு இராணுவத்தில் பணியாற்றினார். இப்படையை பொறுத்தளவில் ஒரு திருட்டுக் கும்பல் செயல்பட்டது. பிற பகுதிகளை கொள்ளையிட்டு மிகுதியாகச் சேகரித்தனர். 9 ஆண்டுகளாக அரசருக்கு ஊழியம் செய்த இவர் பின்னர் இவ்வாழ்வு முறையை கைவிட்டார். பழைய வாழ்வு நிலைக்கு மிகவும் வருந்திய இவர் தன்னிடமிருந்த போரின் மூலம் கிடைத்த அனைத்தையும் தான் அபகரித்தவர்களுக்கே திரும்ப கொடுத்துவிட்டார். பின்னர் இவர் புனித சுவாமிநாதரின் மடத்தில் சேர்ந்தார். தெர்பிசெரில் உள்ள ரெப்டன் எனுமிடத்தில் அமைந்துள்ள அம்மடத்தில் தான் எல்பிரிடாவும் இருந்தார். இவருடைய கடுமையான தவ வாழ்வு முறை பிற துறவிகளிடமிருந்து பிரித்து காட்டியது. இவர் தனிமையான வாழ்விற்கு ஏங்கினார். எனவே வனத்துறவு வாழ்வை மேற்கொள்ள முடிவெடுத்தார். தனிமை தரும் அமைதி. கி.பி. 699 இல் குட்லாக் மற்றும் வேறு சிலரும் இணைந்து பென்ஸ் என்னுமிடத்தில் தனிமையான தீவிற்குச் சென்றனர். அவ்விடம் தீய ஆவிகள் மற்றும் கொடூர விலங்குகளின் உறைவிடம் என்று பிறரால் நம்பப்பட்டு வந்தது. இவர்கள் கடுமையான தவ வாழ்வை மேற்கொண்டனர். சூரிய மறைவிற்கு பின் சிறிது அப்பமும் நீரும் உண்டு வாழவு நடத்தினர். இவர் கொடிய விலங்குகளால் தாக்கப்பட்டார். ஆயினும் இவர் உறுதியாக இருந்து அக்கொடிய விலங்குகளையும் தம் நண்பராக்கிக் கொண்டார். இவர் தனிமையில் இருந்தபோதிலும் இவருடைய இறை வாக்குரைக்கும் கொடையும் புனித தன்மையும் எங்கும் பரவியது. இவருடைய அறிவுரையை ஏற்க லட்சிபீல்ட் ஆயர் உட்பட நிறைய பேர் வந்தனர். இந்த ஆயர் இவரை குருவாக திருநிலைப்படுத்தினார். தன்னுடைய மரணத்தை கூட இவரால் கணிக்க முடிந்தது.